பார்க்கறது ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க. இந்த கெடுபிடி இதில் காமிக்கக்கூடாது, தேர்தலில் நீங்கள் காமிக்கலாம், மற்ற எதில் வேணாலும் காமிக்கலாம். இப்போவே வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் ரொம்ப அராஜகமாக பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. ரெண்டாவது திருடர்கள் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. எந்த குழந்தைகள் படித்து முன்னேறத்தை வருவாங்களே ஒழிய திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு வரல. இது வந்து கம்மல் போடாத, இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிற கெடுபிடி வந்து ரொம்ப கெடுபிடியாக இருக்குது. அவங்க ஏற்கனவே படித்து இந்த நீட் எழுதணுமாங்கிற கண்டிஷனில் வந்திருக்கிறாங்க. இது இவ்வளவு கெடுபிடி தேவையா? இவ்வளவு கெடுபிடி பண்ணி இங்கே கொண்டு வந்து இவ்வளவு இது பண்ணி போலீஸ் பந்தோபஸ்து போட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறத பார்த்தா திருட வந்த குழந்தைகளாட்ட தெரியுது, திருட்டுத்தனம் பண்ணுறக்காக வந்த குழந்தைகளாட்ட தெரியுது. நீங்கள் இவ்வளோ கெடுபிடி பண்ணாதீங்க. நீட்டுங்கிறதே நம்மளுக்கு தேவையில்லாதது. அது நீங்கள் இப்போ அனுமதிக்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நீட்டு விளக்க வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் தாராளம் பண்ணுங்க. அதே சமயம் குழந்தைகள் திருடர்களாக நீங்கள் பாவிக்காதீங்க. குழந்தைங்க எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். அவங்க எது திருட்டுத்தனம் பண்ண மாட்டாங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவாங்க. எப்படி மாணவர்கள் தயார் பண்ணிருக்கீங்க? நீட் எக்ஸாம் வந்து அவங்களும் படிச்சு முன்னேறணுங்கிறக்காக அந்தந்த குழந்தைங்க தெளிவாக தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து நீங்க திருடர்களா பாவிக்காதீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். கோயம்புத்தூர் குனியம்புத்தூர்ந்து வர்றேன். என் பொண்ணு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறான். பரவாயில்ல, பட் இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கு, அதே மாதிரி பெண்ணு கொண்டு போகக்கூடாது. ஃபுட்டு இப்போ 11:30க்கே உள்ளே வர சொல்கிறாங்க, 5:30க்கு வெளியே வரணும். அது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த வெயிலில் வாட்டர் பாட்டில் கொண்டு வரேன், கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக வாட்டர் பாட்டில் பரவாயில்ல. ஆனால் உள்ளே ஏதாவது வாட்டர் ப்ரொவைட் பண்ணால் பரவாயில்ல. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மித்தபடி பரவாயில்லைங்க. எல்லாம் ப்ரிப்பேர் இல்லை, இந்த விட கொஞ்சம் நல்ல நீட்டாக தயாராகிருக்காங்க. அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடியாக இருக்காங்க. நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் ஹரிணி. நான் வந்து அம்மா கூட வந்திருக்கேன் இப்படி நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்காக. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம். ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இப்போ மற்ற கோர்ஸை விட இந்த நீட் எக்ஸாம் மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம்? ஏன்னா எம்பிபிஎஸ் பண்ணணும்னாலே நம்ம நீட் கம்பல்சரி எழுதியே ஆகணும். நிறைய பேருக்கு பேஷனாக இருக்கலாம், எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களாம் இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கணும். இதே போல இந்த கம்மலை கழட்டணும், இது மாதிரி கழட்டணும் பண்ணுறாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு ஒன்றும் வியடா தெரியல. ஆனால் சில பேருக்கு அதிலே என்ன சொல்றது, ஓவரா ப்ரெஷர் பண்றதுனால பசங்க அதிலே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, பயந்துருவாங்க. கம்மல் போட்டு வரக்கூடாது, அது போட்டு வரக்கூடாது, இது போட்டு வரக்கூடாது, என்ன சொல்றது, ஒரு மாதிரி பதட்டமாவே இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு ஜாலியா வந்து எழுதிட்டு போற வேண்டியதான். கொஸ்டின்ஸ் இப்போ எப்படி இருந்தாலும் படிச்சதுக்குள்ளதான் வரும். சில பேர் பயந்துட்டு மறந்துடுவாங்க. அப்படி இல்லாம காம எழுதுனா பாஸ் ஆயிடலாம். வணக்கம், என் பேர் உதயகுமாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போது நல்ல க்ரௌடு இருக்குது, செக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அரணா கயிறு இருக்கக்கூடாது, ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்குது. அது மட்டும் வேணுமாங்கிறது மட்டும் தேவையா அப்படிங்கிறது ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தை பொண்ணு, லேடிஸ் பொண்ணுங்கும் போது ரொம்ப கடுபடி நமக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இன்னொன்று, தமிழ்நாட்டு குழந்தைங்க எதாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போவே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கம். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு குழந்தைங்க நீட்டுக்கு நல்லாவே தயாராகும். ஆல் இந்தியா லெவலில் தமிழ்நாட்டு குழந்தைகள் போட்டி ஓடுவாங்க, எந்த மாற்றமும் இல்லை. இல்லை, அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆங்க. நான் வந்து இப்போ குழந்தைங்க வந்து திணிக்கிறது இல்லைங்க, அவங்களுடைய விருப்பம் தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.